ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிட்டட்லேருந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி, அதாவது ஏஜிடின்னு சொல்லுவோம், அதுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்புக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்து உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து உங்களுடைய நேட்டிவை பொறுத்து வந்து வேலைவாய்ப்புக்கான வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தற்போது பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிட்டட்லேருந்து தற்போது தான் வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி ஏஜிடியிலேருந்து வந்திருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 4 இயர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து ஃபுல் டைம் ரெகுலர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி இவங்க பார்த்தீங்கன்னா 60% வந்து அக்ரியில் வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எஸ்சி, எஸ்டி 55% மார்க் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிட முடியாது. 2022 இல்லைன்னா அதுக்கு பிறகு வந்து நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, அதாவது பிஎஸ்சி அக்ரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 2022க்கு முன்னாடி முடிச்சவங்க யாரும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மார்ச் 1, 2025 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 30 வயசோடு சேர்த்து உங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஆட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஆஃபீஸர் லொக்கேட்டட் ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட் ஆர் ரீஜனோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எழுத படிக்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்து தெரிஞ்சிருந்தால் நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் 1 இயர், அதாவது 12 மந்த் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு 33,300 வந்து மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்து ஜாபுக்கு போன பிறகும் உங்களுக்கு 37,000லேருந்து 7 லட்சம் வரைக்கும் வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பில் சேரும் பொழுது எஸ்சி, எஸ்டி வந்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு பாண்டும், ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 80,000க்கான பாண்டு பத்திரமும் வந்து நீங்கள் வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது கொடுத்த பிறகு தான் வந்து வேலைவாய்ப்பில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா உங்களுடைய ஓன் கம்ப்யூட்டர், லேப்டாப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கலந்துக்கணும், அட்டன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பயணப்படியும் வழங்க மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முழு பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. அதுக்கடுத்து அருகில் பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூர் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் முக்கியமான பிளேஸில் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கான எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணி நீங்கள் போய்ட்டு ஓனாக கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து IFFCOவில் வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கிராமப்புறங்களிலும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 15, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவுட் டு அப்ளையில் வந்து நமக்கு லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது AGT.IFFCO.I என்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை லாஸ்ட் டேட் மறுபடியும் சொல்கிறேன், மார்ச் 15, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அஃபீஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கான அஃபீஷியல் பேஜ் வந்து இது மாதிரி தான் வந்து இருக்கும். அதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து
இருக்கும். அது ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்துருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் வந்து கிளிக் ஹியர் டூ ரிஜிஸ்ட்ரேஷன், கிளிக் ஹியர் டூ லாகின் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் ஹியர் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய வந்து ஃபுல் நேம் வந்து 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓடிபியை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட்டாக கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு வந்து இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் வந்து என்ன கொடுத்தீங்களோ அதுவே வந்து இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேமு, அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் மேரிடா அன்மேரிடான்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் டேட் வந்து கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஜாப் லொக்கேஷன் ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேன் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர், அதுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக், சிட்டி, பின்கோடு, அதுக்கடுத்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக், சிட்டி, பின்கோடு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அந்த குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து போகும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்கும். டாக்குமெண்ட் அப்லோட் வரைக்கும் கேட்கும். எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.